அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஒலிவியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் 2 பிரிலிம்ஸ் தேர்விற்காக இன்று நடைபெற்ற முழு மாதிரி தேர்வில் பொது அறிவு பகுதியில் கேட்கப்பட்ட வினாக்களுக்கான விடை குறிப்புகளை முழு விளக்கங்களோடு நாம் இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோங்க. ஜிஎஸ் பகுதியை பொறுத்தவரை 75 கேள்விகள் இருக்கும். இந்த 75 கேள்விகளும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல வெரி இம்பார்ட்டன்ட்ங்க. நிச்சயமாக அப்கமிங்காக வரக்கூடிய அதாவது செப்டம்பர் 28ஆம் தேதி நடைபெறக்கூடிய மெயின் எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோஸை முழுமையாக பாருங்கள். முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அண்ட் பெல் சிம்பில் கிளிக் பண்ணிவிடுங்க. நீங்கள் பெல் சிம்பில் கிளிக் பண்ணால் தான் நாங்கள் தொடர்ந்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோவுக்கான கொஸ்டின் பேப்பர் பிடிஎஃப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரப்பட்டுள்ளது. தேவையானவங்க டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் ரைட் பண்ணி பார்த்துக்காங்க. வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். ஸோ 2022 டிஎன்பிசி குரூப் 2 ப்ரிலிம்ஸ் தேர்வுக்கான முதல் முழு மாதிரி தேர்வு. ஸோ பகுதி ஆல பொது அறிவு, திறனறிவும், மனக்கணக்கு, நுண்ணறி தேர்வு. இதில் நம்ம மேத்ஸ் பகுதியை விட்டுட்டு ஜிஎஸ் பகுதி 75 கேள்விக்கான விடை குறிப்புகளை பார்க்கலாங்க. முதல் கேள்வி, கூற்று காரணம். கூற்று: சின்னம்மை என்பது அதிக அளவில் தொற்றக்கூடிய நோயாகும். இது வேரிசலா சோஸ்டர் வைரஸால் ஏற்படக்கூடியது. காரணம்: சின்னம்மை இறப்பை ஏற்படுத்தக்கூடியது. இதன் நோய் வெளிப்படு காலம் 3 முதல் 10 நாட்கள் ஆகும். அப்போது முதல் கேள்விக்கு சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா கூற்று சரி, காரணம் தவறு. ஸோ சின்னம்மை என்பது அதிக அளவில் தொற்றக்கூடிய ஒரு நோய் தான். இது வேரிசலா சோஸ்டர் என்ற வைரஸால் ஏற்படக்கூடியது. இதனுடைய வெளிப்படும் காலம் 3 to 10 நாட்களான கிடையாது. 19லேருந்து 20 நாட்கள் கிட்ட வந்து எடுத்துக்கும் இதனுடைய வெளிப்படும் காலமாக. அப்போது கூற்று சரி, காரணம் தவறு. 75 கேள்விகள் இருக்கின்றதுனால கொஞ்சம் வேகமாக போகலாம். இரண்டாவது கேள்வி, கூற்று காரணம். கூற்று சல்ஃபைடு தாது நுரைமிதப்பு முறை மூலம் அறப்பிக்கப்படுகிறது. 10th கொஸ்டின் தான், 10th புக்கு சயின்ஸ்லேருந்து. சல்ஃபைடு தாது நுரைமிதப்பு முறை மூலம் அறப்பிக்கப்படுகிறது. காரணம்: உல்ப்ரமைட் தாதுவானது நுரைமிதப்பு மூலம் அறப்பிக்கப்படுகிறதா அப்படின்னா இந்த காரணம் வந்து பார்த்திங்கன்னா தவறு. கூற்று சரி. சல்ஃபைடு தாது நுரைமிதப்பு முறை மூலமாக தான் அறப்பிக்கப்படுகிறது. உல்ப்ரைமைட் என்பது அது ஒரு கனிமம், தாது கிடையாது. அப்போ இங்கே கூற்று சரி, காரணம் தவறு. கேள்வி 3, பொறுத்துக. 102வது ராக்கெட் எதுன்னு கேட்டிருக்காங்க. 102வது ராக்கெட், 101வது ராக்கெட், 100வது ராக்கெட், 99வது ராக்கெட். கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வெரி இம்பார்ட்டன்ட். குறிப்பாக இஸ்ரோ வந்து சமீப காலத்தில் லான்ச் பண்ண ராக்கெட், அது எப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க, அடுத்து அது என்ன பர்பஸ்க்காக லான்ச் பண்ணியிருக்காங்கன்றதை நம்ம தெளிவாக ரிவிஷன் பண்ணி வச்சுக்கலாம். மிக முக்கியமாக இங்கே 102வது ராக்கெட் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்எல்வி F-16. 102வது ராக்கெட்டாக வந்து லாஸ்ட்டாக லான்ச் பண்ணது வந்து ஜிஎஸ்எல்வி F-16. 101வது ராக்கெட் எது? PSLV C-61. 101வது ராக்கெட் PSLV C-61. 100வது ராக்கெட் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. 100வது ராக்கெட் எதுன்னு பார்த்தீங்கன்னா GSLV F-15. நெக்ஸ்ட் ஒன் 99வது ராக்கெட் PSLV C-60. இப்போ இங்கே சரியான விடை ஆப்ஷன் பாம்பே. ஸோ இந்த ராக்கெட்டு 102, 101, 100, 99 எப்பெல்லாம் லான்ச் பண்ணாங்க? ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா 102வது ராக்கெட் வந்து பார்த்திங்கன்னா நிசார் மிஷன், நாசாவும் இந்தியாவும் சேர்ந்து தான் நிசார். ஸோ 102வது ராக்கெட்டை பொறுத்தவரையும் GSLV F-16 ராக்கெட் மூலமாக லான்ச் பண்ணியிருப்பாங்க. சேட்டலைட்டை பொறுத்து நிசார் மிஷனு எப்போ லான்ச் பண்ணாங்கன்னா ஜூலை 30, 2025. நிசார் சேட்டலைட் லான்ச் பண்ணது ஜூலை 30, 2025. 101வது ராக்கெட் PSLV C-61 EOS-9 மிஷன். இது எப்போ லான்ச் பண்ணாங்கன்னா மே 18, 2025. 100வது ராக்கெட் NVS-2 மிஷன் GSLV F-15 ராக்கெட் மூலமாக லான்ச் பண்ணியிருப்பாங்க ஜனவரி 29, 2025. அடுத்து 99வது ராக்கெட்டை பொறுத்தவரை PSLV C-60 ஸ்பேடெக்ஸ் மிஷன்னு சொல்லலாம். 2 செயற்கைக்கோள்களை வந்து ஒன்றோடு ஒன்று இணைக்கக்கூடியது ஸ்பேடெக்ஸ் மிஷன். இது எப்போ லான்ச் பண்ணாங்கன்னா டிசம்பர் 30, 2024. ரொம்ப முக்கியமானதுங்க. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்துக்காங்க. 4வது கேள்வி, கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானதை தேர்வு செய்க.
1. வீரபாண்டிய கட்டபொம்மன் 1799 அக்டோபரில் கயத்தார் என்ற இடத்தில் தூக்கிலிடப்பட்டார். 2. ஊமைத்துறை 1801 நவம்பரில் பாஞ்சாலங்குறிச்சியில் தூக்கிலிடப்பட்டார். 3. மருது சகோதரர்கள் 1801 அக்டோபரில் திருப்பத்தூர் கோட்டையில் தூக்கிலிடப்பட்டனர். 4. தீரன் சின்னமலை 1806 ஜூலையில் சங்ககிரி கோட்டையில் தூக்கிலிடப்பட்டார். ஸோ இங்கே கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானதை தேர்வு செய்யுங்க. இங்கே சரியானது 1 சரி, 2 சரி, 3 சரி, 4 வந்து தவறு. 1806 வருமான 1806 வராது. 1805 தான் தீரன் சின்னமலையை தூக்கிலிட்டிருப்பாங்க. ஸோ அது எப்போ எந்த இடன்றதை தெளிவாக பார்த்துக்கலாம். 1. கட்டபொம்மனை பொறுத்தவரையும் நமக்கு நல்லாவே தெரியும். கட்டபொம்மனை தூக்கிலிடப்பட்டது வந்து பார்த்திங்கன்னா கயத்தார் என்ற பிளேஸில் தான் 1799 அக்டோபர் 16. அக்டோபர் 16 உலக உணவு தினம். அக்டோபர் 16 ஞாபகம் வச்சுக்கோங்க. கட்டபொம்மன் இறந்த ஆண்டு 1799, பிளேஸு கயத்தாறு, டேட் அக்டோபர் 16. 2. ஊமைத்துறை மற்றும் செவத்தையா. ஊமைத்துறையும் செவத்தையாவும் இறந்தது 1801 நவம்பர் 16. ஊமைத்துறை மற்றும் செவத்தையா இருந்தது 1801 நவம்பர் 16, பிளேஸு பாஞ்சாலங்குறிச்சி. நெக்ஸ்ட் ஒன் மருது சகோதரர்கள். மருது சகோதரர்களை பொறுத்தவரை இறந்தது 1801 அக்டோபர் 24. 1801 அக்டோபர் 24 திருப்பத்தூர் கோட்டையில் தூக்கிலிட்டிருப்பாங்க. மருது சகோதரர்கள் 1801 அக்டோபர் 24. நெக்ஸ்ட் ஒன் தீரன் சின்னமலை. தீரன் சின்னமலையை பொறுத்தவரையும் சங்ககிரி கோட்டையில் தூக்கிலிடப்பட்டது 1805 ஜூலை 31. தீரன் சின்னமலை இறப்பு 1805 ஜூலை 31 சங்ககிரி கோட்டை. கேள்வி 5 ஜாகரிப்பிலிருந்து. பெருவெடிப்பு கோட்பாட்டை முதலில் வெளியிட்டவர் யார்? பிக் பேங் தியரின்னு சொல்ல பெருவெடிப்பு கோட்பாட்டை முதலில் வெளியிட்டவர் அப்பே ஜார்ஜஸ் லாமெய்ட்டர். இந்த கொஸ்டினை பொறுத்தவரையும் 12th ஜாகரபி புக்கில் வந்து இருக்கும். நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் புக் தான். பெருவெடிப்பு கோட்பாட்டை முதலில் வெளியிட்டவர் அப்பே ஜார்ஜஸ் லாமெய்ட்டர். கேள்வி 6 காற்று அதிகமாக உள்ள கோள் எது? காற்று அதிகமாக உள்ள கோள் நெப்டியூன். கேள்வி 7 தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் நிலச்சரிவு அதிகமாக உள்ளது? தமிழ்நாட்டில் அதிகமாக நிலச்சரிவு ஏற்படக்கூடிய மாவட்டம்னா அது நீலகிரி மாவட்டம் தான். நெக்ஸ்ட் கேள்வி 8 மின்னலின் போது அதன் சராசரி வெப்பம் எவ்வளோ இருக்கும்? கேள்வி 8வது கேள்வி என்னன்னா மின்னல் வந்து வெளிப்படுதுன்னா அப்போ வந்து அதனுடைய சராசரி அளவு வெப்பம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 9988.20 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை இருக்கும். மின்னல் வெளிப்படும் போது அதனுடைய சராசரி வெப்பம் 9988.20 செல்சியஸ். சரியானுடைய ஆப்ஷன் ஏ. கேள்வி 9 சரியான இணையை தேர்வு செய்க. கேள்வி 9 சரியான இணையை தேர்வு செய்க. ஆந்திர பிரதேசம் கோண்ட், அருணாச்சல பிரதேசம் மிஸ்மி, அசாம் மிரி, பீகார் பைகா. இது என்ன? இது கோண்ட்டு, மிஸ்மி, மிரி, பைகான்னு பார்த்தீங்கன்னா அந்த மாநிலங்களில் இந்தியாவில் வாழக்கூடிய பழங்குடியினருடைய இனத்தினுடைய பெயர் தான். ஆந்திர பிரதேசத்தில் வந்து கோண்ட் இன பழங்குடியினர் வாழ்கிறார்கள். சரி. அருணாச்சல பிரதேசத்தை பொறுத்தவரை மிஸ்மி பழங்குடியினம். சரி. அசாமில் மிரி பழங்குடியினம் வாழ்கிறாங்க. சரி. பீகாரில் பைகா பழங்குடியினர் வாழ்கிறாங்கன்னா பீகார் வந்து பைகா வராது, தவறு. பைகா பழங்குடியினர் வந்து சத்தீஸ்கர் ஸ்டேட்டில் இருப்பாங்க. பீகாரில் அசூர் பழங்குடியினர் வாழ்வாங்க. பீகாரில் அசூர் பழங்குடியினர். அப்போ இங்கே சரியானது 1 2 3 சரி, 4 தவறு. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கேள்வி 10 பின்வரும் கூற்றுகளில் சரி பின்வரும் எந்த நாடு முற்றிலும் புதிய இரத்த குழுவான குவாட்டா நெகட்டிவ் இரத்த குழு அமைப்பை அடையாளம் கண்டுள்ளது? புதிதாக ஒரு பிளட் குரூப்பை கண்டுபிடிச்சிருக்காங்க. என்ன அந்த பிளட் குரூப்பினுடைய நேம் பார்த்தீங்கன்னா குவாட்டா நெகட்டிவ் இரத்த குழு. இதை கண்டுபிடித்த நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா பிரான்ஸ். கேள்வி 11 பிளவுக்கு உட்படும் பொருள்களில் தவறானது எது? பிசிக்ஸ்லேருந்து ஒரு கொஸ்டின். பிளவுக்கு உட்படும் பொருள்களில் தவறானது யூரேனியம் 238. யூரேனியம் 238 வந்து பிளவுக்கு உட்படாது. அதே யூரேனியம் 235, புளுட்டோனியம் 239, புளுட்டோனியம் 241 இது மூணும் பார்த்தீங்கன்னா பிளவுக்கு உட்படக்கூடியதாக இருக்கும். அப்போ உட்படாது, ஆப்ஷன் டெல்லி. கேள்வி 12 மொகஞ்சதராவின் இடிபாடுகள் யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய பட்டியலில் எந்த ஆண்டு சேர்க்கப்பட்டது? ஸோ நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகத்திலிருந்து கட்டாயம் ஒரு கேள்வி இருக்கும். சிந்து சமவெளி நாகரிகத்திலிருந்து நமக்கு ஸ்கூல் புக்கில் சிந்து சமவெளி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 6ஆம் வகுப்பு, 9ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு. இது இல்லாமல் எத்திக்ஸ் புக்கில் 11லேயும் இருக்கும். படித்து வச்சுக்காங்க.
ஸோ மொகஞ்சதாரோவின் இடிபாடுகள் எல்லாத்தையும் யுனெஸ்கோ எப்போ உலக பாரம்பரிய பட்டியலில் சேர்த்தாங்கன்னா 1980 தான் சேர்த்துருப்பாங்க, 1980. கேள்வி 13 பொறுத்துக. அவந்தி. அவந்தினா என்ன? அவந்தினா அயலுறவு மற்றும் போர் விவகாரங்களுக்கான அமைச்சர். அவந்தினா அயலுறவு மற்றும் போர் விவகாரங்களுக்கான அமைச்சர். சிம்மானந்தானா யார்? சிம்மானந்தனா படை தளபதியை குறிக்கக்கூடியது. குந்தலானா குதிரைப்படை தலைவரை குறிக்கும். ஸ்கந்தகுப்தர். ஸ்கந்தகுப்தர்னா யாரை குறிக்குன்னா யானைப்படை தலைவர். ஸ்கந்தகுப்தர்னா யானைப்படை தலைவர். வரலாறு கேள்வியிலிருந்து. ஸோ இங்கே சரியானது 4, 3, 2. இது யாருடைய அமைச்சரவை? நிர்வாக அமைச்சரவை இருந்ததுன்னா அர்ஷருடைய ஆட்சி காலத்தில் இருந்த நிர்வாக அமைச்சரவை. கூடுதலான தகவலாக பார்த்தீங்கன்னா திர்கத்வஜர்னா யார்? திர்கத்வஜர்னா அரசு தூதுவர்கள். பானுனா ஆவண பதிவாளர்கள். மகா பிரதிகாரர்னா அரண்மனை காவலர்களின் தலைவர். மகா பிரதிகாரர்னா அரண்மனை காவலர்களின் தலைவர். சர்வகதர்னா உளவுத்துறை அதிகாரி. கேள்வி 14 பின்வரும் இணைகளில் தவறானது எது எவை? பின்வரும் இணைகள் எது தவறுன்னு பார்க்கலாம். அல்பெரினி. அல்பெரினி எழுதிய நூல் வந்து தாரிக் அல் இந்த் என்ற நூலை எழுதியிருப்பார். சரி. மின்னஜ் உஸ் சிராஜ். மின்னஸ் உஸ் சிராஜ் பார்த்தீங்கன்னா தபகத் இ நசரி நூலை எழுதியிருப்பார். சரி. ஜியாவுத்தீன் பரணி தாரிகி பெரோஷ் என்ற நூலை எழுதியிருப்பார். அமீர் குஸ்ரு தாரிகி பெரோஷாகி எழுதியிருப்பாரா? கிடையாது. அமீர் குஸ்ரு பார்த்தீங்கன்னா மிப்தா உல் புதா. அமீர் குஸ்ரு மிப்தா உல் புதா என்ற நூலை எழுதியிருப்பார். அப்போ தாரிகி பெரோஷாகி என்ற நூலை எழுது பெரோச்சி என்றது சம்சி சிராப் அபிப் தான் எழுதியிருப்பார். இது இல்லாமல் குலாம் யாகா பின் அகமத் எழுதியது தாரிகி முபாரக் ஷாகி. பெரிஸ்டா எழுதியது இந்தியாவில் இஸ்லாமிய ஆட்சியின் வரலாறு பாரசீக மொழியில் எழுதியிருப்பார் பெரிஸ்டா. இப்போ 14க்கு தவறானது 4 மட்டும் தவறு. கேள்வி 15 ஒரு களம் என்பது எத்தனை கிலோ உடையது? ஒரு களம் நெல்லுன்னு சொல்லுவாங்கள்ல, அப்போ ஒரு களம் நெல் என்பது 28 kg. கேள்வி 16 கிருஷ்ணதேவராயர் பற்றிய கூற்றுகளில் சரியானதை தேர்வு செய்க. 4 கூற்றுகள் எது சரின்னு பார்க்கலாம். கிருஷ்ணதேவராயர் விஜயநகர அரசர்களில் மகத்தானவராக கருதப்படுகிறார். சரி. தனது வெற்றி துணை சிம்மாச்சலத்தில் நிறுவினார். சரி. பிரெஞ்சுக்காரர்கள் விஜயநகருக்கு இராணுவ உதவிகளை செய்தனர். ஸோ 3வது கூற்று தவறு. அப்போ விஜயநகர ஆட்சியாளர்களுக்கு குறிப்பாக கிருஷ்ணதேவராயர் ஆட்சி காலத்தில் யார் வந்து உதவி செஞ்சுருப்பாங்கன்னா போர்ச்சுகீசியர்கள் உதவி செஞ்சுருப்பாங்க. இங்கே பிரெஞ்சுக்காரன் இருக்குது, அப்போ போர்ச்சுகீசியர்கள் தான் உதவி செஞ்சுருப்பாங்க. இப்போ தவறு 3வது கூற்று. 4 ஸ்ரீசைலம், திருப்பதி, காளகஸ்தி, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, சிதம்பரம் ஆகிய இடங்களில் உள்ள சைவ வைணவ கோயில்களுக்கு பெருமளவில் கொடையளித்தார். ஸோ கிருஷ்ணதேவராயர் பார்த்தீங்கன்னா ஸ்ரீசைலம், திருப்பதி, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, காளகஸ்தி, சிதம்பரம் ஆகிய இடங்களுக்கு வந்து சைவ வைணவ கோயில்களுக்கு கொடையளிச்சிருப்பாருன்னா கண்டிப்பாக கொடையளிச்சிருக்காரு. அப்போ 4வது கூற்று சரி. அப்போ இங்கே சரியானது 1, 2, 4 சரி. கேள்வி 17 பின்வரும் நிகழ்வுகளை கால வரிசைப்படி அமைந்துள்ளதை தேர்வு செய்க. ஸோ இங்கே கால வரிசைப்படி அமைந்துள்ளதை தேர்வு செய்யன்னு கேட்டிருக்காங்க. சென்னை மகாஜன சங்கம். சென்னை மகாஜன சங்கம் எப்போ தொடங்கினாங்க? 1884. இந்திய தேசிய காங்கிரஸ் தொடங்கப்பட்ட ஆண்டு 1885. சென்னை வாசிகள் சங்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1852. சுதேசி இயக்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1905. அப்போ இங்கே பின்வரும் நிகழ்வுகளை கால வரிசைப்படி பொறுத்துக்குன்னா சரியானது சென்னை வாசிகள் சங்கம் ஃபஸ்ட்டு வரணும், 2வது வந்து சென்னை மகாஜன சங்கம், 3வது இந்திய தேசிய காங்கிரஸ், 4 வந்து சுதேசி இயக்கம். அப்போ சரியானோட ஆப்ஷன் டெல்லி. கேள்வி 18 டாக்டர் B.R. அம்பேத்கர் பற்றிய கூற்றுகளில் சரியானது எது எவை? 4 கூற்று இருக்குது. 4 கூற்றில் எது சரின்னு பார்க்கலாம். 1942 இந்திய புள்ளிவிவர சட்டத்தை நிறைவேற்றினார். டாக்டர் B.R. அம்பேத்கர் 1942 இந்திய புள்ளிவிவர சட்டத்தை நிறைவேற்றியிருப்பார். சரி. 1956 அக்டோபர் 14 நாக்பூரில் புத்த மதத்திற்கு மாறினார். ஸோ அம்பேத்கர் எப்போ வந்து புத்த மதத்திற்கு மாறி இருப்பார்னா அக்டோபர் 14 நாக்பூரில் 1956. 2வது கூற்று சரி. 1942 முதல் 1946 வரை வைஸ்ராயின் தொழிலாளர் கவுன்சிலில் உறுப்பினராக இருந்தார். அம்பேத்கரை பொறுத்தவரை 1942 to 1946 வரை வைஸ்ராயின் தொழிலாளர் கவுன்சில் உறுப்பினராக இருந்திருப்பார். சரி. 4வது கூற்று 1946 வங்காளத்திலிருந்து அரசியலமைப்பு சபைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார். அரசியலமைப்பு நிர்ணய குழுவின் அரசியல் டிராப்டிங் கமிட்டியுடைய தலைவராக வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் B.R. அம்பேத்கர் தான் இருப்பார். இதில் அரசியலமைப்பு சபைக்கு எங்கிருந்து தேர்ந்தெடுத்திருப்பாங்கன்னா
1946 வங்காளத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார். அப்போ அம்பேத்கர் பற்றிய கூற்றுகள் சரியானது 4 கூற்றுமே சரியா இருக்கு. கேள்வி 19 காமராசர் பற்றிய கூற்றுகளில் தவறானது எது எவை? 1. காமராசர் என்ற காமாட்சி 1903 ஜூலை 15ஆம் நாள் ராமநாதபுரம் மாவட்ட விருதுநகரில் குமாரசாமிக்கும் சிவகாமி அம்மையாருக்கும் மகனாக பிறந்தார். சரி. 1919 காங்கிரஸில் இணைந்தார். சரி. 1923 விருதுநகர் நகராட்சி உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டாரா? 23ன்னு கேட்டிங்கன்னா 23 கிடையாது, 1922 நகராட்சி உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார். நெக்ஸ்ட் ஒன், காமராஜர் சிறையில் இருந்தபோது விருதுநகர் நகர்மன்ற தலைவராக 1940 மே 31 ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார்னு இருக்கு. ஸோ 1940 கிடையாது, 1939 வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பா 39 தேர்ந்தெடுத்திருப்பாங்க. ஸோ இங்கே தவறானது 3, 4 மட்டும் தவறாக இருக்கு. 1, 2 சரி. கேள்வி 20 வருந்தி தவம் செய்து வானவர் கோவாய் திருந்து அமராபதி செல்வன் இவன் என தருந்தன் முழவும் குழலும் இயம்ப இருத்தின்பன் எய்தவர் ஈசன் அருளே என்ற பாடலை பாடியவர் யார்? இந்த பாடலை பாடுறது திருமூலர். இந்த கொஸ்டினை பொறுத்தவரையும் 12th எத்திக்ஸ் புக்லேருந்து எடுக்கப்பட்டிருக்கோம். கேள்வி 21 மரங்களின் அரசன் என்று அழைக்கப்படும் மரம் எது? இந்திய பண்பாடு தொடர்பானது எத்திக்ஸில் இருக்கும். 12th எத்திக்ஸ் தான். மரங்களின் அரசன் என்று அழைக்கப்படும் மரம் அரச மரம். கேள்வி 22 தமிழ்நாடு மாநில மனித உரிமைகள் ஆணையம் தொடர்பான பின்வரும் கூற்றுகளை கவனி. 1. தமிழ்நாடு மாநில மனித உரிமைகள் ஆணையம் மனித உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் 1993 பிரிவு 21 கீழ் அமைக்கப்பட்டது. சரி. 2. மாநில மனித உரிமைகள் ஆணையத்தை அமைத்த இந்தியாவின் முதல் மாநிலம் தமிழ்நாடு. 3. தமிழ்நாடு மாநில மனித உரிமைகள் ஆணையம் ஏப்ரல் 17, 1997 அன்று அமைக்கப்பட்டது. மேலே கொடுக்கப்பட்ட கூற்றுகளில் எது எவை சரியானவைன்னு கேட்டிருக்காங்க. தமிழ்நாடு மாநில மனித உரிமைகள் ஆணையம். ஸோ தமிழ்நாடு மாநில மனித உரிமைகள் ஆணையத்தை பொறுத்தவரையும் மனித உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் 93 பிரிவு 21 கீழே தான் அமைச்சிருப்பாங்க. மாநில மனித உரிமைகள் ஆணையத்தை அமைத்தது இந்தியாவிலேயே ஃபஸ்ட்டு மாநிலம் தமிழ்நாடுனா தமிழ்நாடு கிடையாது, வெஸ்ட் பெங்கால் அமைச்சிருப்பாங்க. அப்போ 2வது கூற்று தவறு. 3வது கூற்று தமிழ்நாடு மாநில மனித உரிமைகள் ஆணையம் எப்போ தொடங்கியிருப்பாங்கன்னா ஏப்ரல் 17, 1997 தான் தொடங்கியிருப்பாங்க. அப்போ சரியானது 1, 3 சரி. கேள்வி 23 தொகுதி மறுவரையறை சட்டம் எந்த சரத்தின் கீழ் ஒவ்வொரு மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு பிறகும் பாராளுமன்றத்தால் இயற்றப்படுகிறது? இது நடப்பு நிகழ்வு சார்ந்த ஒரு பாலிட்டி கொஸ்டின். தொகுதி மறுவரை சட்டம் எந்த சரத்தின் கீழ் ஒவ்வொரு மக்கள் தொகை கணக்கெடுப்பு பிறகும் பாராளுமன்றத்தால் இயற்றப்படுகிறதுனா ஆர்டிகல் 82. கேள்வி 24 இந்திய அரசியலமைப்பின் சரத்து 146 குறித்து பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது? ஸோ 146 குறித்து எந்த கூற்று மட்டும்தான் சரின்னு கேட்டிருக்காங்க. 1. இது உயர்நீதிமன்றங்களின் அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களின் நியமனம் மற்றும் சேவை நிபந்தனைகளை கையாள்கிறது. இது உச்சநீதிமன்றத்திற்கு அதன் சொந்த தீர்ப்புகள் அல்லது உத்தரவுகளை மறுபரிசீலனை செய்யும் அதிகாரத்தை வழங்குகிறது. 3. இது உச்சநீதிமன்றத்தின் அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களின் நியமனத்திற்கான விதிகளை உருவாக்கும் அதிகாரத்தை இந்திய தலைமை நீதிபதிக்கு வழங்குகிறது. 4. இது இந்திய கட்டுப்பாட்டாளர் மற்றும் தலைமை தணிக்கையாளர் அதிகாரங்களுக்கு தொடர்புடையது. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றத்தில் கீழ்நிலை பணியில் குறிப்பாக வந்து இடஒதுக்கீடு அடிப்படையில் வந்து அமல்படுத்தப்படும்ட்டு இந்திய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கவாய் சொல்லியிருப்பார். அது ரிலேட்டடான ஒரு கொஸ்டின் தான், கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடான பாலிட்டி கொஸ்டின். ஆர்டிகல் 146 என்ன சொல்லுதுன்னா, இது உச்சநீதிமன்றத்தின் அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களின் நியமனத்திற்கான விதிகளை உருவாக்கும் அதிகாரத்தை இந்திய தலைமை நீதிபதிக்கு வழங்குகிறது. எது? ஆர்டிகல் 146. அப்போ சரியானது 3 மட்டும்தான் சரி. கேள்வி 25 நீதிபதி சந்துரு குழுவால் செய்யப்பட்ட பரிந்துரைகளை கவனி. 1. மாணவர்கள் தங்கள் சாதியை குறிக்கும் மணிக்கட்டு பட்டைகள் அல்லது மோதிரங்களை அணிவதை தடை செய்தல். 2. பள்ளி பெயர்களிலிருந்து சாதி அடிப்படையிலான பெயர்களை நீக்குதல். 3. ஒவ்வொரு கல்வி ஆண்டின் தொடக்கத்திற்கு முன்பும் சமூக பிரச்சனைகள் மற்றும் சாதி பாகுபாடு குறித்த ஆசிரியர்களுக்கு கட்டாய புத்தாக்க பயிற்சி அளித்தல். மேலே கொடுக்கப்பட்ட பரிந்துரை எது எவை சரியானது? நீதிபதி சந்துரு குழு பள்ளிகளில் வந்து சாதி தொடர்பான பிரச்சனைகளை வந்து ஆய்வு செய்வதற்காக தமிழ்நாடு அரசு அமைத்த குழு தான் நீதிபதி சந்துரு குழு. அதன் அடிப்படையில் இங்கே கேள்வி கேட்கப்பட்டுள்ளது. ஸோ பரிந்துரைகள் வந்து 3மே சரி. கொஞ்சம் வேகமாக தான் போகும், ஏன்னா 75 கேள்வி இருக்குது ஜிஎஸ் பகுதியை பொறுத்தவரையும். கேள்வி 26 காலநிலை மாற்றத்தின் பாதகமான விளைவுகளுக்கு எதிரான உரிமை தொடர்பான உச்சநீதிமன்றத்தின் அண்மைய தீர்ப்பு குறித்து பின்வரும் கூற்றுகளை கவனி. 1.
காலநிலை மாற்றத்தின் பாதகமான விளைவுகளுக்கு எதிரான உரிமையை தனித்துவமான அடிப்படை உரிமையாக உச்சநீதிமன்றம் எம்.கே. ரஞ்சித் சிங் மற்றும் பலர் வெர்சஸ் இந்திய யூனியன் மற்றும் பலர் என்ற வழக்கில் மார்ச் 21, 2024 அன்று வழங்கியது. இந்த புதிய அங்கீகரிக்கப்பட்ட உரிமை முதன்முறையாக இந்திய அரசியலமைப்பு சரத்து 14 மற்றும் 19 ஆகியவற்றிலிருந்து பெறப்பட்டது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தனிநபர் வாழும் உரிமையில் வரக்கூடியது ஆர்டிகல் 21லேருந்து வரும். ஸோ இங்கே வந்து 2வது குற்று தவறு, 1 மட்டும்தான் சரி. ஸோ காலநிலை மாற்றத்தின் பாதகமான விளைவுகள் தொடர்பான எந்த வழக்கில் வந்து தீர்ப்பு தந்திருப்பாங்கன்னு உச்சநீதிமன்றம் சமீபத்தில் தந்தாங்க. எம்.கே. ரஞ்சித் சிங் மற்றும் பலர் வெர்சஸ் இந்திய யூனியன் மற்றும் பலர் என்ற வழக்கில் எப்போ தீர்ப்பு தந்தாங்கன்னா மார்ச் 21, 2024. கேள்வி 27. சரியான இணையை தேர்வு செய்க. விஸ்வேஸ்வரய்யா திட்டம் எப்போ தொடங்கினாங்க? விஸ்வேஸ்வரய்யா திட்டம் 1934 சரி. பம்பாய் திட்டம் 1940 ஆனா 1940 கிடையாது. காந்திய திட்டம் 1944 வந்திருக்கணும், 45 இருக்குது. மக்கள் திட்டம் 1945 சரி. சர்வோதயா திட்டம் 1950 சரி. அப்போ இங்கே சரியானது 1, 4, 5 சரி. கேள்வி 28. தவறான இணையை தேர்வு செய்க. தவறான இணை இந்திய எஃகு நிறுவனம் நிறுவப்பட்டது 1970 தப்பு. இந்திய எண்ணெய் எரிவாயு கழகம் நிறுவப்பட்டது 1955 தவறு. டங்கல் வரைவு வெளியிட்டது 1994 சரி. முதல் தேசிய தொழிலாளர் ஆணையம் அமைக்கப்பட்டது 1929 சரி. அப்போ இந்திய எஃகு நிறுவனம் செயல்னு சொல்லலாம். இந்திய எஃகு நிறுவனம் நிறுவப்பட்ட ஆண்டு 1974. அதே இந்திய எண்ணெய் எரிவாயு கழகம் ONGC எப்போ தொடங்கினாங்கன்னா ONGC தொடங்கப்பட்டது 1956 தொடங்கியிருப்பாங்க. அப்போ இங்கே தவறானது 1, 2 தவறான இணையாக இருக்குது, 3, 4 சரி. கேள்வி 29. ஸ்ரீ ரத்தன் பி வாடல் குழு பற்றிய கூற்றுகளை கவனித்து சரியான இணையை தேர்வு செய்க. 3 குழு இருக்குது. இதில் ரத்தன் பி வாடல் குழு அப்படின்னா என்னன்றதை பார்க்கலாம். இது 2016 செப்டம்பரில் குழு அமைக்கப்பட்டு 2017 தனது அறிக்கையை சமர்ப்பித்தது. பண பரிவர்த்தனைகளை ஊக்கப்படுத்துவதை நோக்கமாக கொண்டு அமைக்கப்பட்டது. இந்தியாவில் டிஜிட்டல் வளர்ச்சியை விரைவுபடுத்துவதற்கான கால அளவினை பரிந்துரைத்தது. இப்போ ஸ்ரீ ரத்தன் பி வாடல் குழுனாவே டிஜிட்டல் வளர்ச்சியை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக அமைக்கப்பட்ட குழு தான் ஸ்ரீ ரத்தன் பி வாடல் குழு. எப்போ அமைச்சாங்கன்னா 2016 செப்டம்பரில் அமைச்சு 2017 தன்னுடைய அறிக்கையை சமர்ப்பிச்சிருப்பாங்க. இது பண பரிவர்த்தனைகளை ஊக்கப்படுத்துவதை நோக்கமாக கொண்டு அமைச்சிருப்பாங்க. இந்தியாவில் டிஜிட்டல் வளர்ச்சியை விரைவுபடுத்துவதற்கான கால அளவினை இது பரிந்துரைத்திருக்கும். அப்போது இங்கே சரியானது 3மே சரிங்க. கேள்வி 30. ஸோ வரி தொடர்பான குழுக்களை கால வரிசைப்படி அமைந்துள்ளதை தேர்வு செய்க. ஸோ வரி தொடர்பான குழுக்கள் எல்.கே. ஜா குழு, கேன் வாஞ்ச் குழு, அசிம்தாஸ் குப்தா குழு, ராஜா சலையா குழு. ஸோ இங்கே ஆன்சர் நான் சொல்லிடுறேன். இந்த எல்.கே. ஜா குழு, கேஎன் வாஞ்ச் குழு, அசிம்தாஸ் குப்தா குழு, ராஜா சலையா குழு எந்த ஆண்டு அமைக்கப்பட்டன்றதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது உங்களுக்கான ஒரு கேள்வி. எல்.கே. ஜா குழு இதில் ஃபஸ்ட்டு அமைக்கப்படுது கேஎன் வாஞ்ச் குழு, 2வது எல்.கே. ஜா குழு, 3 வந்து பார்த்திங்கன்னா ராஜா சலையா குழு, 4 அசிம்தாஸ் குப்தா குழு. சரியானோடைய ஆப்ஷன் பாம்பே சரி சி, ஆப்ஷன் சி தான் சரியான விடை. ஸோ இது எந்தெந்த ஆண்டு அமைக்கப்பட்டதுன்றதை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான கேள்வி தான் இது. 31. பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது எவை? இந்தியாவில் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் 2013 இயற்றப்பட்டது. ஸோ தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் இந்தியாவில் 2013 தான் இயற்றப்பட்டது சரி. தமிழ்நாட்டில் உணவு பாதுகாப்பு சட்டம் 2017 நடைமுறைக்கு வந்தது. தமிழ்நாட்டில் உணவு பாதுகாப்பு சட்டம் 2017 கிடையாது, 2016 நவம்பர் 1 வந்திருக்கும். தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தை கடைசியாக இம்ப்ளிமெண்ட் பண்ண ஸ்டேட்டு தமிழ்நாடு தான். அப்போ இங்கே உணவு பாதுகாப்பு 2017 கிடையாது, 16. 2வது குற்று தவறு. ஹரியானா மாநிலம் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தை முதலில் நடைமுறைப்படுத்தியது சரி, 3வது குற்று சரி. 4 தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தை கடைசியாக நடைமுறைப்படுத்திய மாநிலம் தமிழ்நாடு ஆகும் சரி. கேள்வி என்ன? பின்வரும் குற்றுகள் தவறானது எதுன்னு கேட்டிருக்கார். 2 மட்டும்தான் தவறு. கேள்வி 32. பொருந்தாத இணை எதுன்னு கேட்டிருக்க. டாக்டர் எஸ் தர்மமால் பெண்கள் தொடர்பான திட்டத்திலிருந்து ஒரு கேள்வி. டாக்டர் எஸ் தர்மமால் அம்மையார் நினைவு விதவை மறுமண திட்டம் எப்போ தொடங்கினாங்கன்னா 1975 சரி. ஈவேரா மணியம்மையார் நினைவு ஏழை விதவைகள் மகள் திருமண உதவி திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1981 சரி. டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் நினைவு கலப்ப திருமண நிதி உதவி திட்டம் தொடங்கப்பட்டது 1989 சரி.
முதலமைச்சரின் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு 91 ஆனால் கிடையாது. முதலமைச்சரின் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம் தொடங்கப்பட்டது 1992. அப்போ இங்கே தவறான பொருந்தாத இணை 4 மட்டும் பொருந்தலை. கேள்வி 33. தமிழ்நாடு அரசினுடைய மிக முக்கியமான திட்டங்கள் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனில் இருந்து விருதுகள் திட்டம். விருதுகள் திட்டம் எப்போ தொடங்கினாங்க? 2024 ஜனவரி 9. தமிழ் புதல்வன் திட்டம், பெண்களுக்கு எப்படி 1000 ரூபா வந்து உயர்கல்விக்காக தராங்களோ அதே போல் ஆண்களுக்கு வந்து ஆண் மாணவர்களுக்கு வந்து தந்திருக்காங்க. தமிழ் புதல்வன் திட்டம் கோவையில் தொடங்கியிருப்பாங்க 2024 ஆகஸ்ட் 9. மீண்டும் அஞ்சபை திட்டம். மீண்டும் அஞ்சபை திட்டம் 2021 டிசம்பர் 23 தொடங்கப்பட்டது. மக்களை தேடி ஆய்வக சேவை திட்டம். மக்களை தேடி ஆய்வக சேவை திட்டம் 2024 பிப்ரவரி 5. மக்களை தேடி ஆய்வக சேவை திட்டம் 2024 பிப்ரவரி 5. சரியான விடை 4, 3, 2, 1. கேள்வி 34. கூற்று காரணம். கூற்று: இந்தியாவிலேயே முதலாக தமிழ்நாட்டில்தான் மாநில திட்டக்குழு 1971 ஏப்ரல் மாதம் அமைக்கப்பட்டது. காரணம், மத்திய அரசு விமர்சிக்க வகையில் இக்குழு அமைச்சாங்களா? கிடையாது. ஸோ இது மத்தியில் ஒரு திட்டக்குழு இருக்கிற மாதிரியே மாநில திட்டக்குழு தமிழ்நாட்டுன்னு இருக்குன்னு சொல்லிட்டு அமைச்சிருப்பாங்க. அப்போ கூற்று சரி, காரணம் தவறு. கூற்று சரி, ஆனால் காரணம் தவறு. சரியானுடைய ஆப்ஷன் சி. கேள்வி 35. இந்தியாவின் தற்போதைய மனித வள குறியீடு மதிப்பு என்ன? ஸோ ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். இந்தியாவின் தற்போதைய மனித வள குறியீடு 0.685. கேள்வி 36. தமிழக அரசால் தடுப்பூசி திட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு. தமிழக அரசால் தடுப்பூசி திட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1979. ஒன் செகண்ட். கேள்வி 36. தமிழக அரசால் தடுப்பூசி திட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1979. கேள்வி 37. 1928 அனைத்திந்திய தாழ்த்தப்பட்ட வர்த்தக சங்கத்தை நிறுவியவர் யார்? 1928 அனைத்திந்திய தாழ்த்தப்பட்ட வர்த்தக சங்கத்தை நிறுவியவர் வந்து MC ராஜா, அதாவது மயிலை சின்னத்தம்பி ராஜா தான் சரியான விடை. கேள்வி 38. தமிழ்நாட்டில் அகழாய்வு நடைபெறும் இடங்களில் தவறானது எது எவை? தமிழ்நாட்டில் அகழாய்வு நடைபெறும் இடங்களை பொறுத்தவரை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதில் கொந்தகை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டமா? கொந்தகை திருநெல்வேலி கிடையாது. வெம்பக்கோட்டை விருதுநகர் மாவட்டத்தில் தான் இருக்குது. சரி. ஆதிச்சனூர் சிவகங்கை மாவட்டமானா? சிவகங்கை கிடையாது. ஆதிச்சனூரை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் வரக்கூடியதாக இருக்கும். தெலுங்கனூர் சேலம் மாவட்டம். ஸோ தமிழ்நாட்டில் அகழாய்வு நடைபெறும் இடங்களை பொறுத்தவரையும் தவறானது 1, 3 தவறு. ஸோ கொந்தகை கீழடியும் கொந்தகை வந்து சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கும். ஆதிச்சனூர் கள்ளக்குறிச்சி மாவட்டம். கேள்வி 39. பையம்பள்ளி பற்றிய கூற்றுகளில் சரியானது எது எவை? 1. திருப்பத்தூர் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு கிராமமாகும் பையம்பள்ளி. ஸோ இதுக்கு முன்னே வந்து பார்த்தீங்கன்னா பையம்பள்ளி என்பது வேலூர் மாவட்டமாக இருந்தது. பிரித்த பிறகு வந்து திருப்பத்தூர் மாவட்டத்தை சேர்ந்ததாக மாறிவிட்டது. அப்போ பையம்பள்ளி வந்து திருப்பத்தூர் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு கிராமம். சரி. 1960களில் தமிழ்நாடு தொல்லியல் துறை பெருங்கற்காலத்தோடு தொடர்புடைய இவ்விடத்தில் அகழ்வாய்வை நடத்தி கருப்பு சிவப்பு நிற மட்பாண்டங்களை வெளிக்கொணர்ந்தது. ஸோ 1960 வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தொல்லியல் துறை தொடங்கியிருப்பாங்கன்னா தொடங்கலை. 1961 தான் தொடங்கியிருப்பாங்க. மத்திய தொல்லியல் துறை 1861 தொடங்கியிருப்பாங்க. தமிழ்நாடு தொல்லியல் துறை 1961 தான் தொடங்கியிருப்பாங்க. அப்போது 1960 யார் வந்து இருப்பாங்கன்னா இந்திய தொல்லியல் துறை தான் பெருங்கற்காலத்தோடு தொடர்புடைய இவ்விடத்தில் அகழ்வாய்வை நடத்தி கருப்பு சிவப்பு நிற மட்பாண்டங்களை வெளிக்கொணர்ந்திருப்பாங்க. எங்கே? நம்ம திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருந்த பையம்பள்ளி பகுதியில் கிராமத்தில். அப்போ 2வது கூற்று தவறு. 3. இப்பகுதியில் பெரும் எண்ணிக்கையிலான ஈமத்தாளிகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. சரி. ஈமத்தாளிகள் கண்டுபிடிச்சிருப்பாங்க. இப்பண்பாட்டின் காலம் ரேடியோ கார்பன் பரிசோதனை மூலம் கிமு, அதாவது பொது ஆண்டு முன் 1000 என்று கணிக்கப்பட்டுள்ளது. பையம்பள்ளியில் கிடைத்துள்ள பொருட்களை வச்சு அகழ்வாய்வு செய்ததில் ரேடியோ கார்பன் பரிசோதனை மூலமாக அங்கே இருந்த காலகட்டத்தை பொறுத்தவரையும் கிமு 1000ன்னு கணிச்சிருக்காங்க. அப்போ பையம்பள்ளி கூற்றுகள் சரியானது 1, 3, 4 சரி, 2 தவறு. கேள்வி 40. பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது? தவறானது ஆப்ஷன் பாம்பே. சேரர்களின் தலைநகரம் முசிறின்னு இருக்குது. சேரர்களின் தலைநகரம் முசிறியானா? கிடையாது. சேரர்களின் தலைநகரம் வஞ்சி. துறைமுகம்தான் முசிறியும் தொண்டியும் வரும். சேரர்களின் துறைமுகம் வந்து பார்த்தீங்கன்னா முசிறி மற்றும் தொண்டி வரும். வஞ்சி தான் சேரர்களின் தலைநகரம்.
அப்போ தவறானது ஆப்ஷன் பாமே. மற்ற ஆப்ஷன் 3 ஆப்ஷனும் சரியாக இருக்குது. கரிகாலனின் ஆட்சியின் போது நடைபெற்ற ஆரவாரமான வணிக நடவடிக்கைகள் குறித்து கடலூர் உருத்திரங்கண்ணா பட்டினப்பாலில் விரிவாக விளக்குகிறார். சரி. சி ஆப்ஷன். மாங்குளம் தமிழ் பிராமி கல்வெட்டு பொது ஆண்டு முன் 2ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த பாண்டிய அரசர் நெடுஞ்செழியனை குறிப்பிடுகிறது. சரி. டி ஆப்ஷன். மகத கைவினைஞர்கள், மாளவ உலோக பணியாளர்கள், மராத்திய எந்திர பொறியாளர்கள் போன்றோர் தமிழக கைவினைஞர்களோடு கூட்டுறவு முறையில் இணைந்து பணியாற்றியதாக மணிமேகலை குறிப்பிடுகிறது. சரி. இப்போ தவறானது ஆப்ஷன் பி தான். கேள்வி 41. பாண்டியர்களின் தலைநகரமாகிய மதுரையின் சிறப்பையும் வையை ஆற்றின் சிறப்பையும் திருமால் முருகன் போன்ற தெய்வங்களை வழிபட்ட முறைகளையும் பாடும் நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. பாண்டியர்களின் தலைநகரமாகிய மதுரையினுடைய சிறப்பு, வையை ஆற்றின் சிறப்பு, திருமால் முருகன் போன்ற தெய்வங்களை வழிபட்ட முறைகளை பாடும் நூல் பரிபாடல். பரிபாடலுக்கு இசை பாடல்னு சொல்லலாம். கேள்வி 42. பொறுத்துக. நிலவளம் காதலின் சிறப்பை பற்றி குறிப்பிடும் நூல். குறிஞ்சி பாட்டும் முல்லை பாட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நிலவளத்தையும் காதலின் சிறப்பையும் குறிப்பிடுகின்றன. காதல் வீரத்தை போற்றும் நூல். காதலையும் வீரத்தையும் தெரிவிக்கும் நூல் நெடுநல் வாடை. பாண்டியன் நெடுஞ்செழியனுடைய சிறப்பை பற்றி சொல்வது மதுரை காஞ்சி. தமிழருடைய ஆட்சி முறையை பற்றி சொல்லும் நூல் வந்து சிலப்பதிகாரம். இப்போ சரியானது 3, 1, 4, 2. கேள்வி 43. இந்தியா தன் 2வது மிக நீளமான எல்லையை எந்த நாட்டோடு பகிர்ந்து கொள்கிறது? இந்தியா பார்த்தீங்கன்னா தன்னுடைய 2வது மிக நீளமான எல்லையை எந்த நாட்டோடு பகிர்ந்து கொள்கிறதுனா மியான்மர். அப்போது மிக நீளமான எல்லையை எந்த நாட்டோட முதல் முறையாக கொண்டுருக்குது? அதிகமாக வந்து எந்த நாட்டோட வந்து பார்த்திங்கன்னா எல்லையை பகிர்ந்து கொள்ளுன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கேள்வி 44. கூற்று காரணம். கூற்று முகவுரை என்ற சொல் அரசியலமைப்பிற்கு அறிமுகம் அல்லது முன்னுரை என்பதை குறிக்கிறது. சரி. காரணம். இது அரசியலமைப்பின் அடிப்படை கொள்கைகள், நோக்கங்கள் மற்றும் லட்சியங்களை உள்ளடக்கியுள்ளது. முகவுரை. அப்போ இங்கே கூற்று சரி, காரணம் சரி, மேலும் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கமாகும். சரியானுடைய ஆப்ஷன் ஏ. கேள்வி 45. தவறான இணையை தேர்வு செய்கன்னு கேட்டிருக்க. ஆர்டிகல் 25, 26, 27, 28 இதில் எது தவறுன்னு பார்க்கலாம். ஆர்டிகல் 25 சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமையை பற்றி சொல்லுதா? கிடையாது. ஆர்டிகல் 26 எந்த ஒரு சமயத்தை ஏற்கவும் பின்பற்றும் பரப்பு உரிமையை பற்றி சொல்லுதானா? கிடையாது. பிரிவு 27 எந்த ஒரு மதத்தை பரப்பதற்காக வரி செலுத்துவதற்கு எதிரான உரிமையை பற்றி, சுதந்திரத்தை பற்றி சொல்கிறது. சரி. ஆர்டிகல் 28 மதம் சார்ந்த கல்வி நிறுவனங்கள் நடைபெறும் வழிபாடு மற்றும் அறிவுரையை பற்றி குறிப்பிடுகிறது. சரி. அப்போ ஆர்டிகல் 25 என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சமயத்தினை ஏற்கவும் பின்பற்றவும் பரப்பவும் உரிமை இருக்குது. யாராக இருந்தாலும் அவங்க வந்து எந்த சமயத்தினாலும் ஃபாலோ பண்ணிக்கலாம், எந்த சமயத்தை தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது எந்த கட்டாயம் கிடையாது அப்படின்றத சொல்கிறது ஆர்டிகல் 25 மாறி இருக்குது. 26 வந்து சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமையை பற்றி குறிப்பிடுகிறது. அப்போ 1, 2 தவறாக இருக்குது. கேள்வி 46. ஒரு கட்சி தேசிய கட்சி என்னும் பங்கு பெற பின்வரும் முறைகளில் சரியான கூற்றினை தேர்வு செய்க. 1. மக்களவை தேர்தலிலோ அல்லது மாநில சட்டமன்ற தேர்தலோ குறைந்தபட்சம் 4 மாநிலங்களில் பதிவான மொத்த செல்ல தகுந்த வாக்குகளில் குறைந்தபட்சம் 8% பெற்றிருக்க வேண்டும். 2வது கூற்று. மக்களவையில் குறைந்தபட்சம் 4% இடங்களில் வெற்றி பெற வேண்டும். மேலும் குறைந்தபட்சம் 3க்கும் மேற்பட்ட மாநிலங்களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். 3. குறைந்தபட்சம் 4 மாநிலங்களில் மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றிருக்க வேண்டும். ஒரு கட்சி தேசிய கட்சியாக அங்கீகரிக்கிறதுக்கான சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. அதில் எது சரின்னு கேட்டிருக்கேன். இங்கே சரி வந்து 3 மட்டும்தான் சரி. அப்போ முதல் 2 கூற்றுமே தவறு. ஒரு கட்சி தேசிய கட்சியாக அங்கீகாரம் பெற வேண்டும் என்றால் மக்களவை தேர்தலிலோ அல்லது மாநில சட்டசபை தேர்தலிலோ குறைந்தபட்சம் 4 மாநிலங்களில் குறைந்தபட்சம் 4 மாநிலங்களில் பதிவான மொத்த செல்ல தகுந்த வாக்குகளில் மினிமம் 6% வந்து வாக்கை பெற்றிருந்தால் அந்த கட்சி வந்து தேசிய கட்சியாக அங்கீகரிக்கப்படும். அப்படி இல்லைன்னா மக்களவையில் மக்களவை எலெக்ஷனில் குறைந்தபட்சம் 2% இடங்களில் வெற்றி பெற வேண்டும். மேலும் குறைந்தபட்சம் 3க்கும் மேற்பட்ட மாநிலங்களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். குறைந்தபட்சம் 4 மாநிலங்களில் மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றிருந்துச்சுன்னா அந்த கட்சி தேசிய கட்சியாக இருக்கும். ஸோ உங்களுக்கான கேள்வி, தற்போது இந்தியாவில் உள்ள தேசிய கட்சிகளின் எண்ணிக்கை எத்தனை என்பதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கேள்வி 47.
இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் ஒற்றையாட்சி முறையின் அம்சங்களில் சரியானது எவை? ஸோ ஒற்றையாட்சி முறையின் அம்சங்கள், இரட்டையாட்சி முறையின் அம்சங்கள் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய ஒரு பகுதியும் கூட பாலிட்டியில். ஸோ ஒற்றையாட்சி இது ஒரு பலமான மத்திய அரசை கொண்டுள்ளது, சரி. மாநில அரசின் மீது இது ஒரு மத்திய அரசின் ஆளுமையை தருகிறது, சரி. ஒற்றை அரசமைப்பை குறிப்பிடுகிறது, சரி. அரசியலமைப்பின் நெகிழ்வுத்தன்மையை பற்றி சொல்கிறது. ஸோ ஒற்றையாட்சி முறையின் அம்சங்கள் அனைத்துமே சரி. இது இல்லாமல் கூடுதலாக ஒற்றையாட்சி முறையினுடைய அம்சங்கள்னு பார்த்தீங்கன்னா மாநிலங்களின் சமமற்ற பிரதிநிதித்துவம், அவசர கால ஏற்பாடுகள், ஒற்றை குடியுரிமை, ஒருங்கிணைக்கப்பட்ட ஒற்றை நீதித்துறை, அகில இந்திய சேவைகள், ஆளுநர்கள் மத்திய அரசால் நியமிக்கப்படுதல், இது எல்லாமே ஒற்றையாட்சி முறையினுடைய அம்சங்கள் வரக்கூடியது தான். கேள்வி 48. பின்வரும் நிகழ்வுகளில் காலவரிசைப்படி சரியாக அமைந்துள்ளதை தேர்வு செய்க. பிச்சைக்காரர் மறுவாழ்வு திட்டம், இலவச சைக்கிள் ரிக்ஷா வழங்கும் திட்டம், உலக தமிழராட்சி நிறுவனம் தொடங்கப்பட்ட ஆண்டு, கண்ணொளி வழங்கும் திட்டம். ஸோ இதில் காலவரிசைப்படி அமைந்துள்ளது 1, 3, 4, 2. பிச்சைக்காரர் மறுவாழ்வு திட்டம் எப்போ தொடங்கினாங்க? 1970. பிச்சைக்காரர் மறுவாழ்வு திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1970. இலவச சைக்கிள் ரிக்ஷா வழங்கும் திட்டம் தொடங்கப்பட்டது 1973. உலக தமிழராட்சி நிறுவனம் தொடங்கப்பட்டது 1970. உலக தமிழராட்சி நிறுவனம் மதுரையில் தொடங்கியிருப்பாங்க. ஸோ இங்கே பிச்சைக்காரர் மறுவாழ்வு திட்டமும் உலக தமிழராட்சி நிறுவனம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஒரே ஆண்டு தான் 1970. கண்ணொளி வழங்கும் திட்டம் 1971. கண்ணொளி வழங்கும் திட்டம் 1971. இது எல்லாமே வந்து டிஎம்கே பீரியடில் தொடங்கப்பட்ட மிக முக்கியமான திட்டங்கள். தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனில் தெளிவாக ரிவிஷன் பண்ணி வச்சுக்காங்க, எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன், 49வது கேள்வி. பொருந்தாதது எது? நதிகள் மற்றும் அதன் கிளை நதிகளில் எது பொருந்தாதுன்னு பார்க்கலாம். 1, காவிரி ஆறின் கிளை நதிகளை பொறுத்தவரையும் பவானி, லோக் பவானி, நொய்யல், அமராவதி. காவிரி ஆற்றின் கிளை ஆறுகள் எது? பவானி, லோக் பவானி, நொய்யல், அமராவதி, சரி. பவானி ஆற்றின் கிளையாறுகள் சிறுவாணியாறு, குந்தாமேயர், சரி. தென்பெண்ணை ஆறு, தென்பெண்ணை ஆற்றின் கிளையாறுகள் சின்னாறு, மார்க்கண்டாறு, வாணியாறு, சரி. தாமிரபரணி, தாமிரபரணியுடைய கிளையாறுகள் மணிமுத்தாறு, பேச்சியாறு, சித்தாறு, கோமுகி. இதில் கோமுகி வந்து பார்த்தீங்கன்னா தாமிரபரணியுடைய கிளையாறுகள் வரும், ஆனால் கோமுகி மட்டும் வராது. அதே மணிமுத்தாறு, பேச்சியாறு, சித்தாறு வரும் தாமிரபரணி கிளையாறுகளில். அப்போ கோமுகி எதுக்கு வரும்னா வெள்ளாற்றினுடைய துணையாறுகள் வரும், கீழே தரப்பட்டுள்ளது டீட்டெயிலாக. தாமிரபரணியுடைய கிளையாறுகள் மணிமுத்தாறு, பேச்சியாறு, சித்தாறு, சேர்வையாறு. வெள்ளாறின் துணை நதிகள் கோமுகி, மணிக்குட்டபதி, கல்லாறு, அணை மடுவு. கொசஸ்தலை ஆறின் துணையாறு வந்து நகரியாறு. கேள்வி 50. பொருந்தாதது எது? சமீபத்தில் தமிழ்நாட்டில் அறிவிக்கப்பட்ட சரணாலயங்கள் ரிலேட்டடாக கிரேட்டர் பிளமிங்கோ சரணாலயம் எங்கே இருக்குது? கிரேட்டர் பிளமிங்கோ சரணாலயம் தனுஷ்கோடியில் இருக்குது, சரி. சக்கரக்கோட்டை பறவைகள் சரணாலயம் அமைந்துள்ள மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டம், சரி. தேர்த்தாங்கல் பறவைகள் சரணாலயம் அமைந்துள்ள மாவட்டம் திருநெல்வேலியா? தப்பு. எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய கொஸ்டின்ங்க. ஸோ கிரேட்டர் பிளமிங்கோ சரணாலயம் தனுஷ்கோடி, சக்கரக்கோட்டை பறவைகள் சரணாலயம் ராமநாதபுரம், தேர்த்தாங்கல் பறவைகள் சரணாலயம் திருநெல்வேலி, தப்பு. கழுவேலி பறவைகள் சரணாலயம் விழுப்புரம் மாவட்டம், சரி. நஞ்சராயன் பறவைகள் சரணாலயம் திருப்பூர் மாவட்டம். அப்போ இங்கே பொருந்தாத ஆப்ஷன் பாம்பே, 3 மட்டும்தான். அப்போது தேர்த்தாங்கல் பறவைகள் சரணாலயம், சக்கரக்கோட்டை பறவைகள் சரணாலயம் ரெண்டுமே ராமநாதபுரம் மாவட்டத்தில் தான் இருக்குது. கேள்வி 51. பின்வரும் இணைகளில் சரியானது எவை? சட்டமன்ற உறவுகளை பற்றி குறிப்பிடும் ஆர்டிகல் 256 to 263. நிர்வாக உறவுகளை பற்றி சொல்கிறது ஆர்டிகல் 245 முதல் 255 வரை. நிதி உறவுகளை பற்றி சொல்கிறது ஆர்டிகல் 268 to 294. ஸோ பின்வரும் இணைகள் சரியானது 3 மட்டும் தான் சரியாக இருக்குது. நிதி உறவுகளை பற்றி சொல்கிறது 268லேருந்து 294 வரை இருக்குது. சட்டமன்ற உறவுகளை பொறுத்தவரையும் ஆர்டிகல் 245 முதல், சட்டமன்ற உறவுகள் வந்து 245 முதல் 255 வரை. நிர்வாக உறவுகளை பற்றி சொல்கிறது 256லிருந்து 263. 1, 2 மாறி இருக்குது. இந்த கேள்வி சரியானது எதுன்னு மட்டும் தான் கேட்டிருக்கு. சரியானது 1, சரியா 3 மட்டும் சரியாக இருக்குது. கேள்வி 52 பொறுத்துக. ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய ஒரு ஏரியா கூட. பல்வந்தராய் மேத்தா குழு, பல்வந்தராய் மேத்தா குழு அமைக்கப்பட்டது 1957. அசோக் மேத்தா குழு அமைக்கப்பட்டது 1977.
எல்எம் சிங்வி குழு அமைக்கப்பட்ட ஆண்டு 1986. ஜிவிகே ராவ் குழு வேறற்ற புற்கள் என்று அழைக்கப்படும் ஜிவிகே ராவ் குழு 1985. ஸோ பல்வந்த்ராய் மேத்தா குழு 1957, அசோக் மேத்தா குழு 1977, எல்எம் சிங்வி குழு 1986, ஜிவிகே ராவ் குழு 1985. சரியான விடை ஆப்ஷன் ஏ. கேள்வி 53. தமிழ்நாடு அரசின் சுதந்திர தின விருதுகள் 2025 பற்றிய கூற்றுகள் சரியானது எது? அவை ஆகஸ்டில் தான் வந்து கொடுத்துருப்பாங்க சுதந்திர தின விருதுகளில். அதில் 3 விருதுகள். தகைசால் தமிழர் விருது 2025க்கான தகைசால் தமிழர் விருதை பெற்றது KM காதர் மொஹிதீன். சரி. டாக்டர் APJ அப்துல் கலாம் விருது வி நாராயணன் வாங்கியிருப்பார். சரி. கல்பனா சாவ்லா விருது வீரதீர செயலுக்கான கல்பனா சாவ்லா விருது துளசிமதி முருகேசனுக்கு தான் தந்திருப்பாங்க. ஸோ தமிழ்நாடு அரசின் சுதந்திர தின விருதுகள் 2025 சரியானது அனைத்துமே சரி. கேள்வி 54. பிரதம மந்திரி தன் தான்யா கிருஷி யோஜனா குறித்து பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க. இந்த திட்டம் முதன்மையாக நிதியமைச்சத்தின் கீழ் செயல்படுகிறதா? கிருஷி யோஜனா பிரதம மந்திரி தன் தான்யா கிருஷி யோஜனாவே வேளாண்மை துறை அமைச்சகத்தின் கீழ் தான் செயல்படக்கூடியது. இது நிதி அமைச்சகம் கிடையாது. இப்போ முதல் கூற்று தவறு. இதன் அமலாக்க உத்தி முன்னேற விரும்பும் மாவட்டங்கள் திட்டத்தின் வெற்றியால் இருக்கப்பட்டுள்ளன. சரி. இந்த திட்டம் நாடு முழுவதும் 100 மாவட்டங்கள் உள்ளடக்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது. ஒவ்வொரு மாநிலம் யூனியன் பிரதேசத்திலிருந்து குறைந்தது ஒரு மாவட்டம் தேர்ந்தெடுக்கப்படும். எது? பிரதம மந்திரி தன் தான்யா கிருஷி யோஜனா திட்டத்தின் மூலமாக. அப்போ இங்கே சரியானது 2, 3 சரி, 1 தவறு. கேள்வி 55. சரியான இணையை தேர்வு செய்க. கடலோர காவல்படை சட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு கடலோர காவல்படை சட்டம் 1978 இயற்றப்பட்டது. சரி. இந்திய கடலோர காவல்படை தொடங்கப்பட்டது எப்படின்னா 1979 கிடையாது. சிறப்பு எல்லைப்புறப்படை 1962 தொடங்கியிருப்பாங்க. சரி. அஸ்ஸாம் ரைபிள்ஸ் தொடங்கப்பட்டது 1834 கிடையாது. அஸ்ஸாம் ரைபிள்ஸ் தொடங்கப்பட்டது 1835 தொடங்கியிருப்பாங்க. அஸ்ஸாம் ரைபிள்ஸ். அப்போ தவறுங்க. சரியான இணை 1, 3 சரி. உங்களுக்கான கேள்வி இந்திய கடலோர காவல்படை எப்போ தொடங்கினாங்கன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. கேள்வி 56. பொறுத்துக. ஆர்டிகல் 46 என்ன சொல்லுது? ஆர்டிகல் 47, 48, 48A. ஆர்டிகல் 46 பட்டியல் சாதியினர், பட்டியல் பழங்குடியினர் மற்றும் பிற பலவீனமான பிரிவுகளின் கல்வி மற்றும் பொருளாதார நலன்களை மேம்படுத்துதல். ஆர்டிகல் 46. ஆர்டிகல் 47 என்ன சொல்லுதுன்னா ஊட்டச்சத்து நிலை வாழ்க்கை தரத்தை உயர்த்துவது. ஆர்டிகல் 48 விவசாயம் மற்றும் கால்நடை வளர்ப்பை பற்றி சொல்கிறது. ஆர்டிகல் 48A என்ன சொல்லுதுன்னா சுற்றுச்சூழலை பாதுகாத்தல் மற்றும் காடுகள் மற்றும் வனவிலங்குகளை பாதுகாத்தல். ஸோ நேராக வச்சிருக்கு. ஸோ இங்கே சரியானது 1, 2, 3, 4 சரி. கேள்வி 57. இந்தியாவில் முக்கியமான கனிமங்கள் குறித்த பின்வரும் கூற்றுகளை கவனி. 1. லித்தியம், கிராபைட் மற்றும் அரிய மண் தனிமங்கள் ஆகியவை இந்திய அரசு ஜூலை 2023 அடையாளம் கண்ட 30 முக்கியமான கனிமங்களில் அடங்கும். சரி. சுரங்கங்கள் மற்றும் கனிமங்கள் மேம்பாடு மற்றும் ஒழுங்குமுறை சட்டம் 1957 ஆனது 2023 திருத்தப்பட்டதுபடி டைப்பிங் மிஸ்டேக் ஆயிருக்கு. 2023 திருத்தப்பட்டபடி இந்த குறிப்பிட்ட முக்கியமான கனிமங்களுக்கான சுரங்க குத்தகைகளை ஏலம் விடுவதற்கான பிரத்யோக அதிகாரத்தை மத்திய அரசுக்கு வழங்குகிறது. மேலே கொடுக்கப்பட்ட கூற்றுகளில் எது எவை சரினா 2மே சரிங்க. இந்தியாவில் முக்கியமான கனிமங்கள் குறித்த கூற்றுகள் சரியானது, 2மே சரி. கேள்வி எண் 58. பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது எவை? 130வது சட்ட திருத்த மசோதா 2025 பிரிவு 75, 164 மற்றும் 239 திருத்தம். பிரிவு 75 என்ன சொல்லுதுன்னா முதன்மையான பிரதமர் உட்பட அமைச்சர்களுடைய நியமனம் மற்றும் பொறுப்புகளை கையாள்கிறது. பிரிவு 164 என்ன சொல்லுதுன்னா ஒரு மாநிலத்தில் உள்ள குழுக்கள் தொடர்பான விதிகளை கோடிட்டு காட்டுகிறது. பிரிவு 239A டெல்லியின் சிறப்பு விதிகளை கோடிட்டு காட்டுகிறது. ஸோ ரொம்ப முக்கியமானது இந்த கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் பாலிட்டியில் 130வது சட்ட திருத்த மசோதா என்ன சொல்லுதுன்னா ஒரு அமைச்சரோ அல்லது பிரதமரோ யாரோ சட்டமன்ற உறுப்பினரோ எம்எல்ஏவோ எம்பியோ 30 நாள் தொடர்ந்து சிறையில் இருந்தால் அவங்களுடைய பதவி பறிக்கப்படும் அப்படின்றதா இது மிக முக்கியமான ஒரு கேள்வி. 130வது சட்ட திருத்த மசோதா பற்றியது எதிர்பார்க்கலாம். கேள்வி 59. நீதி கட்சி பற்றிய கூற்றுகளில் சரியானது எது எவை? நீதி கட்சியின் முதல் பிராமணர் அல்லாத மாவட்ட மாநாடு 1917 ஆகஸ்ட் 19ஆம் நாள் கோயம்புத்தூர் ஒப்பனக்கார வீதியில் நடைபெற்றது.
சரி. முதல் பிராமண அலுவலர் மாநில மாநாடு 1917 டிசம்பர் 28, 29 ஆகிய தேதியில் சென்னை வெலிங்டன் திரையரங்கில் நடைபெற்றது. சரி. 1916 நவம்பர் 20 தோற்றுவிக்கப்பட்டது நீதி கட்சி. சரி. அப்போ நீதி கட்சியின் முதல் பிராமணர் அல்லாத மாவட்ட மாநாடுனா கோயம்புத்தூர், ஒப்பனக்கார விதி 1917. அதே முதல் பிராமணர் அல்லாதோர் மாநில மாநாடு சென்னையில் தான் நடந்திருக்கும் 1917 டிசம்பர் 28, 29. கேள்வி 60. இந்தியாவின் யூபிஐயை ஏற்றுக்கொண்ட நாடுகளை கால வரிசைப்படி ஆரம்பத்திலிருந்து சமீபத்து வரை வரிசைப்படுத்துக. ஸோ இந்தியாவில் யூபிஐ ஏற்றுக்கொண்ட நாடுகளில் நேபாளம், பூடான், சிங்கப்பூர், பிரான்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஏற்றுக்கொண்டது இங்கே இந்த இடத்துல வந்து பூடான் ஃபஸ்ட்டு வரும், அதற்கடுத்து நேபாளம், அதற்கடுத்து சிங்கப்பூர், அதற்கடுத்து பிரான்ஸ். ஸோ ஏற்றுக்கொண்ட நாடுகளை பார்க்கலாம். ஸோ பூடான் எப்போ ஏற்றுக்கினாங்கன்னா 2021 ஜூலை 13 ஏற்றுக்கினாங்க. அதுக்கடுத்து ஐக்கிய அரபு அமீரகம் 2021, நேபாளம் 2022 ஏற்றுக்கினாங்க யூபிஐயை. சிங்கப்பூர் பார்த்திங்கன்னா பிப்ரவரி 2023, பிரான்ஸ் பிப்ரவரி 2024, மொரிஷியஸ் பிப்ரவரி 12, 2024. இலங்கை வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி 12, 2024 ஏற்றிருப்பாங்க இந்தியாவுடைய யூபிஐ பேமெண்ட் மெத்தடை. விரைவில் நமீபியாவும் ஏற்றுக்கொள்ள உள்ளது. கேள்வி 61. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டின் இறப்பு விகிதம் எவ்வளவு உள்ளது? 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டின் இறப்பு விகிதம் எவ்வளவு உள்ளதுன்னா 7.4. கேள்வி 62. ருக்மணி லட்சுமிபதி பற்றிய கூற்றுகளில் சரியானது எது எவை? 4 கூற்றுல எது சரின்னு பார்க்கலாம். ருக்மணி லட்சுமிபதி ஆல்ரெடி டிஎன்பிசியில் கேட்கக்கூடிய ஒரு ஏரியா. அகில இந்திய காங்கிரஸில் 1923 உறுப்பினர் ஆனார். சரி. 1926 ஜூன் மாதம் பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் நடைபெற்ற அகில உலக பெண்கள் வாக்குரிமை ஒன்றிய மாநாட்டில் இந்தியாவின் சார்பாக பங்கேற்றார். சரி. உப்பு சத்தியாகிரகத்தில் பங்கேற்று சிறை சென்ற முதல் பெண்மணி ஆவார். சரி. இந்திய விடுதலை போராட்டத்தில் பங்கேற்று சிறை சென்ற முதல் பெண் போராளி ஆவார். சரி. அப்போ ருக்மணி லட்சுமிபதி பற்றிய கூற்றுகள் சரியானது 4மே சரி. கேள்வி 63. சரியான இணையை தேர்வு செய்க. சமரச சுத்த சன்மார்க்க சங்கம், சத்திய தர்மசாலை 1867, சத்திய ஞான சபை 1872. சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் தொடங்கப்பட்டது 1865, சத்திய தர்மசாலை 1867, சத்திய ஞான சபை 1872 தான் தொடங்கியிருப்பாங்க. வள்ளலார் தொடங்கிய அமைப்புகள். ஸோ 3மே ரொம்ப முக்கியமானது, சரியானது. 1, 2, 3 சரி. கேள்வி 64. பெரியார் நாகம்மையை திருமணம் செய்த போது வயது என்ன? பெரியார் வந்து நாகம்மையை திருமணம் செய்த போது வயது என்னன்னா அப்போ 19 வயசு பெரியாருக்கு. கேள்வி 65. தமிழ்நாட்டில் தலித் இயக்கம் தோன்றுவதற்கான விதையை விதைத்தவர் யார்? தமிழ்நாட்டில் தலித் இயக்கம் தோன்றுவதற்கான விதையை விதைத்தவர் வைகுந்த சுவாமிகள். கேள்வி 66. நடுநிலைமை தவறாமல் யாரிடத்தும் இரக்கம் காட்டாமல் குற்றத்தின் கடுமை ஆராய்ந்து அதற்கு தகுந்த தண்டனை விதிப்பதே டேஸ் முறையாகும், அரசரின் முறையாகும். கேள்வி 67. நுண்மான் நுழைபுலம் இல்லான் எழில்நலம் மண்மான் புனைபவை எற்று என்ற திருக்குறள் எந்த அதிகாரத்தில் இடம்பெற்றுள்ளது? கல்லாமை என்ற அதிகாரத்தில் இடம்பெற்றிருக்கும். கேள்வி 68. திருநெல்வேலி எழுச்சியும் வஉசியும் 1908 என்ற ஆய்வு நூலை எழுதியவர் யார்? ஆரா வெங்கடாசலாபதி. ஸோ இவர் வந்து திருநெல்வேலி எழுச்சியும் வஉசியும் சாகித்ய அகாடமி விருதுகளில் வந்து பெற்றிருக்கும். இந்த விருது 2025 திருநெல்வேலி எழுச்சியும் வஉசியும் 1908 தமிழில் வந்து ஆரா வெங்கடாச்சலபதி வாங்கியிருப்பார் இந்த நூலுக்காக. கேள்வி 69. பின்வரும் பாடல் தொடர்பான கூற்றுகளில் தவறானது எது? முதுசெம் பெண்டிர் என்று குறிப்பிட நூல் அகநானூறு. சரி. செம்முது பெண்டிர் என்று குறிப்பிட நூல் நற்றிணை. சரி. செம்முது பெண்டு என்று குறிப்பிட நூல் புறநானூறு. சரி. செம்முது செவிலிர் என்பது நெறிநல்வாடையான கிடையாது. இது ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டானது. எத்திக்ஸ் புக்கில் தான் இருக்குது 12th. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது, தெளிவாக படித்து வச்சுக்காங்க. இதில் வந்து முதுசெம் பெண்டிர், செம்முது செவிலியர்னா அகநானூறு, செம்முக செவிலியர்னா நெடுநல்வாடையில் இருக்குது. பெருமுது பெண்டிர் என்று முல்லைப்பாட்டில் குறிப்பிடப்படுகிறது. முதுவாய் பெண்டிர் என்று அகநானூரில் குறிப்பிடப்படுகிறது. முதுவாய் பெண்டு அகநானூறு தான். அப்போ முதுவாய் பெண்டு, முதுவாய் பெண்டிர், முதுவாய் பெண்டு, முதுவாய் பெண்டிர், செம்முது செவிலியர்,
அடுத்து முதுசெம் பெண்டியர், இந்த 4மே அகநானூறு. தொன்முது பெண்டிர் வந்து பார்த்தீங்கன்னா மதுரை காஞ்சி. சரி, கேள்வி 70. நடுக்கல் எடுக்கும் முறைகளை பற்றியும் நடுக்கல் வழிபாடு பற்றியும் பேசும் நூல்களில் சரியானதை தேர்வு செய்க. நடுக்கல் எடுக்கும் முறைகளை பற்றினா எந்தெந்த நூல் சொல்லுது? நற்றிணை, தொல்காப்பியம், சிலப்பதிகாரம், புறப்பொருள், வெண்பாமாலை. அப்போ நடுக்கல் எடுக்கும் முறை, நடுக்கல் வழிபாடு பற்றி சொல்லும் நூல்களில் சரியானது நற்றிணை வராது, தொல்காப்பியம் வரும், சிலப்பதிகாரம் வரும், புறப்பொருள், வெண்பாமாலை வரும். அப்போ சரியானது 2, 3, 4 சரி. கேள்வி 71. தமிழ்நாட்டில் 2023-24 தேசிய மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் எவ்வளவு பங்களிச்சிருக்கு? தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னா தேசிய மொத்த உள்நாட்டு உற்பத்தி 2023-24 எவ்வளோ பங்களிப்பு தந்திருக்குன்னா 9.21% தந்திருக்கு. கேள்வி 72. திருமறைக்காட்டில் அடைக்கப்பட்டிருந்த சிவாலய கதவினை பதிகம்பாடி திறந்தவர் யார்? திருமறைக்காட்டில் அடைக்கப்பட்டிருந்த சிவாலய கதவினை பதிகம்பாடி திறந்தவர் அப்பர் என்கிற திருநாவுக்கரசர். கேள்வி 73. பொய்கை ஆழ்வார் பற்றிய கூற்றுகளில் சரியானது எது? 3 கூற்று இருக்குது, இதில் எது சரின்னு பார்க்கலாம். காஞ்சிபுரத்தில் திருவெகா என்ற ஊரில் யதோத்தகாரி என்ற திருமால் கோயிலின் பொற்றாமரை குளத்தில், என்ன குளம்? பொற்றாமரை குளத்தில் பிறந்தார். திருமாலின் கையில் உள்ள பஞ்சசன்னியம் என்ற திருச்சங்கின் அவதாரமாக அவதரித்தார். திருமாலின் 10 அவதாரங்களை பற்றி பாசுரங்களை ஏற்றினார். யாரு? பொய்கை ஆழ்வார் பற்றிய கூற்றுகள் சரி. இங்கே எதுனா 3மே சரி. கேள்வி 74. திருக்குறுந்தாண்டகம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? திருக்குறுந்தாண்டகம் என்ற நூலின் ஆசிரியர் திருமங்கை ஆழ்வார். கேள்வி 75. பிரம்ம தீபிகை என்ற மாத இதழை வெளியிட்டவர் யார்? பிரம்ம தீபிகை என்ற மாத இதழை வெளியிட்டவர் ஸ்ரீதர்லு நாயுடு. ஸோ இந்த வீடியோவை பொறுத்தவரையும் குரூப் 2 2A ப்ரிலிம்ஸ் தேர்வுக்கான முதல் முழு மாதிரி தேர்வில் ஜிஎஸ் பகுதியில் இருக்கக்கூடிய 75 வினாக்களுக்கான விடை குறிப்புகளை வித் விளக்கங்களோடு பார்த்துருக்குறேங்க. இந்த வீடியோ நிச்சயமாக வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு 2வது ஃபுல் மாடல் வந்து நெக்ஸ்ட் வீக் கம்மிங் சண்டே நடைபெற உள்ளது. இந்த 2வது இலவச முழு மாதிரி தேர்வில் கலந்து கொள்ள விருப்பம் இருக்கிறவங்க 8 ஸோ செகண்ட் ஃபுல் மாடல் கம்மிங் சண்டே நடைபெற உள்ளது. 8110539331 என்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ 2வது முழு மாதிரி தேர்வு இன்னொரு புதிய எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸோடு நாம் வந்து டிஸ்கஸை பார்க்கலாம். இதற்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் பொது தமிழ் பகுதிக்கான விளக்கங்களை அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. நன்றி, வணக்கம்.